அகலமான பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. நான் இப்போ வேர்க்கடலை ஒரு 150 வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இந்த அலாக்கு எனக்கு 100 கிராம். ஸோ இதில் 1.5 அலாக்கு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அலாக்கு போட்டேன், இப்போ அரை அலாக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சம்மங்கி எள்ளு 100 கிராம். இந்த சம்மங்கி எள்ளு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இது அவன் இருக்கனால நான் அவனில் வச்சு 3 மினிட்ஸ் வறுத்து வச்சுக்க போகிறேன். அவனில் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதில் 3.5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதிலே நல்லா வறுத்துரும். அவன் வச்சுருக்கவங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மங்கி எள்ளு 100 எள்ளையும் நான் போட்டுறேன். இது நான் சட்டியில் தான் வைக்கிறேன், வறுக்க போகிறேன். ஏன்னா அவனில் வச்சோம், இது அவன்லேயே வறுக்கலாம். வறுத்தோன்னா எல்லாமே வெடிக்கும். எள்ளு வெடிச்சிடும். வெடித்து எல்லா அவன் ஃபுல்லாமே எள்ளாயிடும். அதனால தான் நான் இந்த சட்டியில் போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்குதில்ல, இந்த டைமில் நீங்கள் எள்ளை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெடிச்சிருச்சு. எள்ளு நம்ம வறுத்து வச்சுட்டோம். இப்போ இங்கே 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது, 14-13 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இதை முடிஞ்சவொடனே வெளியெடுத்து ஆற வச்சிடலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தொலி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நிலக்கடலை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் திரிச்சா போதும். இப்போ நம்ம இந்த எள்ளு ஃபுல்லாக போட்டு திரிச்சிட்டு வந்துடலாம். இது எடுத்து பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டு திரிச்சிக்கலாம். போதும். இந்த அளவு இருக்கையில் இப்போ நம்ம மண்டவெல்லம் மட்டும் கொஞ்சம் தட்டி போட்டுடலாம். மண்டவெல்லம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த உலக்குக்கு 1 உலக்கு எள்ளு போட்டிருக்கனால அரை உலக்கு மண்டவெல்லம். இதில் ஹாஃப் இந்த குட்டி கருப்பட்டியில் ஹாஃப் போட்டிருக்கேன். ஹாஃப் இது நம்ம மிக்சியில் போட்டு இடிச்சிட்டு நல்லா தட்டிட்டு மிக்சியில் போட்டு திரிச்சிக்கலாம். இது ஒன்றா தட்டிக்கலாம். மண்டவெல்லமும் கருப்பட்டியும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒழுங்காக ஈவனாக அரைப்படும். மண்டவெல்லம் கருப்பட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைப்பட்டுருச்சு. நீங்கள் நைஸாக அரைக்க வேண்டாம். ஏன்னா இந்த எள்ளில் எள்ளுலேயும் எண்ணெய் விடும், நிலக்கடலையும் எண்ணெய் விடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பரபரன்னு அரைச்சிட்டா போதும். இப்போ நம்ம இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இதெல்லாம் ஈவனாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பால் உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். பிடிச்சிங்கனாலே ஈவனாக, ஏன்னா இதில் எள்ளு இதெல்லாம் இருக்கனால இந்த அளவுக்கு பிடிச்சிங்கனாலே உருவாயிடும். பாருங்கள், நான் உருண்டை போட்டு வச்சேன். இதை ஒரு 4 to 5 டேஸ் நீங்கள் வெளியே வச்சுக்கிடலாம். அது ஃப்ரிட்ஜுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். 15 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அப்படியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம பீரியட்ஸ் டைமில் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அயன் சத்து நிறைஞ்சது. அதனால் கரெக்டாக நல்லா பீரியட்ஸ் டைமில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.